ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா STK 4141 ப்ளஸ் 4191 போர்டு தான் இப்போ டிசைன் பண்ணியிருக்கோம். ரெண்டு ஐசிக்குமே இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதோட அவுட்புட்டு 4141 யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பெர் சேனல் 25 வாட்ஸு. அதுவே 4191 யூஸ் பண்ணும்போது பெர் சேனல் 50 வாட்ஸு. இதோட இன்புட் வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 24 5 amps டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணும்போது சூப்பரான அவுட்புட் ரேஞ்ச் கிடைக்கும். இது மாதிரி நிறைய போர்டு டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். இது சாம்பிளுக்காக உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக இப்போ காட்டியிருக்கேன். இன்னும் நிறைய டிசைன் இருக்குது. நான் ஒன்று ஒன்றா இந்த ஷார்ட்ஸில் காட்டுறேன். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா STK 4392 போர்டு தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இது டிசைன் கம்ப்ளீட் ஆகிருச்சு. இது வெரிஃபிகேஷனுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. மேக்ஸிமம் இதை சீக்கிரமாக செக் பண்ணிவிட்டு இதை ஒரு வீடியோவாக இந்த சேனலில் போடுவேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா STK 4392 டிசைன் பண்ணியிருந்தோம். அது வேறு சாஃப்ட்வேரில் டிசைன் பண்ணதுனால என் கர்பர் ஃபைல் க்ரியேட் ஆகலை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் கை கார்டில் டிசைன் பண்ணியிருக்கேன். இனிமேல் ஒவ்வொரு டிசைனும் ரிவ்யூ பண்ணுவேன். கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். இது STK 4392. இதோட இன்புட் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 24 வோல்ட்டு சிங்கிள் பவர் சப்ளை. இது பார்த்திங்க அப்படின்னா TDA 7265 மோனோ சர்க்யூட் டிசைன் பண்ணுறதுக்காக காம்போனண்ட்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 50 வாட்ஸ் அவுட்புட் தரக்கூடிய ஒரு போர்டு தான். இது டிசைன் அண்டர் ப்ராசஸிங்கில் இருக்குது. டிசைன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமும் ஒரு வீடியோ நான் இந்த சேனல்லையே போடுறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடனே உங்களுக்கு இந்த வீடியோ என்னுடைய சேனலில் வர வீடியோவை பார்க்கணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.